ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி கலர் கலராக சூப்பராக பார்க்கவே ஹெல்த்தியாக நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு சாப்பாடு, இது சாப்பாடு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கு சமைக்க சாப்பாடு செய்வோம்ல, அந்த சாப்பாடு 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். அவல் போட்டு செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பாடுக்கு பதிலாக அவல் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவலுக்கு பதிலாக நீங்கள் சோறு, அதை சாப்பாடு சேர்த்துக்கலாம். இல்லைனா ரெண்டுமே சேர்த்து அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருந்தேன், அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அவலும் நான் லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். இப்போ அவளும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரிசி கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சாதத்தையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மாவு வலுவலுன்னு இருக்கணும். ஆப்பத்துக்கு நல்லா நான் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இதில் வெல்லம் கரைச்சி ஊற்றி நீங்கள் இனிப்பு ஆப்பம் கூட செய்யலாம். இப்போ இதை நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 8 மணி நேரத்தில் மாவு நல்லா பொங்கி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஆப்பமாக ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக, அதே டைம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓரங்கள்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கும் ஆப்பம். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி செஞ்சிங்கன்னா, இப்போ நான் இதை ஒரு 3 பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ரீன் கலர் ஆப்பத்துக்கு நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை 1 கட்டு, சும்மா ஒரு மீடியம் சைஸ் கட்டு, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி, லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் அரைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். இப்போ நம்ம ஒரு பகுதி மாவில் இந்த பாலக்கீரை மிக்ஸை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஹெல்தியும் கூட. இப்போ நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிங்க் கலர் ஆப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை தோல் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம சும்மா ஒரு சின்னதாக ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதான். இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். இப்போ ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு, கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பகுதியில் இந்த பீட்ரூட் கலவையையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு சைடிஷாக தேங்காய் பால், சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ்ஜு ஒயிட் குருமா வச்சுக்கலாம், இல்லைன்னா வெஜ் குருமா, அப்புறம் சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பம், இந்த மாதிரி பூ ஆப்பம் தான் இப்போ நம்ம செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம ஒயிட் கலர் மாவில் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக பூ ஆப்பம் செய்யலாம். நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வரும்.
பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தடு. கையில் தூக்கியும் சுற்றுவாங்க, அது வந்து கை ஆவி அடிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஈஸியாக வரும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சமாக பிங்க் கலர் மாவை ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக சுற்றி ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்லேயும் 2 நிமிஷத்துக்கு சிம்லையும் வச்சு எடுங்க. நம்ம ஆப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும், நல்லா வெந்து. இப்போ இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நம்ம கீரை அரைச்சி அதில் கலந்தோம்ல, அந்த மாவு சேர்த்துட்டு க்ரீன் கலர் ஆப்பம் அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ கொஞ்சமாக பிங்க் கலர் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆப்பம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தது மாவு வந்து லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும் போது அடுத்த மாவு வந்து சேருங்க, இல்லைன்னா 2 மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக ஒயிட் கலர். இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் நீங்கள் வெரைட்டியாக பண்ணுவீங்கன்னா இதே வெரைட்டியாக நீங்கள் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. டிசைன்லாம் இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக விடுங்க. மொத்தமாக நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆப்பம் கருகி போயிடும். எப்பயுமே ஃபுல் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு தான் நம்ம வைக்கணும். அடுத்து நம்ம பிங்க் கலர் ஆப்பம் தான் செய்ய போகிறோம். இது பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நிறைய வீடியோ போடுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.